என் இனிய தமிழ் மக்களே, வெள்ளகவி கிராமத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க. சிங்கப்பெண் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெள்ளகவியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு ஊருக்கு போகிறதுல சைட் சீயிங் அதெல்லாம் பார்க்குறத விட அந்த ஊர் மக்களுடைய வாழ்க்கை முறை, கலாச்சாரம், அவங்க வேலை என்ன செய்கிறாங்க, அவங்க வீடு எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தான் எனக்கு ரொம்ப ஆர்வம். அந்த வழியில் தான் நான் வெள்ளகவின்னு உடனே முதல்ல செருப்பு போடாத கிராமம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இதில் இந்த ஊர் எல்லைக்குள்ளே செருப்பெல்லாம் போடக்கூடாது, எல்லாருமே கையில் தூக்கிட்டு தான் நடந்து போகிறோம் நாங்கள். அதே மாதிரி நாங்கள் இந்த ஊர் எல்லாமே சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள். கொடைக்கானல்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கீழே அடிவாரத்தில், கொடைக்கானல் மலையில் ரொம்ப அடிவாரத்தில் இல்லை, இந்த டால்ஃபின் நோஸ் பகுதியில் இந்த கிராமம் இருக்குது. இதில் ஒரு 100 வீடு இருக்குது. இது கிட்டத்தட்ட 800 வருடம் பழமையான கிராமம். இந்த ஊருக்குள்ளே நுழையும் போதே ஒரு சூப்பராக ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து கலர் கலராக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. ஒரு மனம் டென்ஷனே இல்லாத வேலை பார்க்குறாங்க. தோட்ட வேலை, அவங்கவுங்களுக்கு இடம், அவங்கவுங்களுக்குன்னு சில தோட்டம், செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி லைஃப்பை வாழ்கிறாங்க. அதே மாதிரி கொடைக்கானல்லேருந்து வர தண்ணி தான் அந்த கேனில் வச்சு பிடிச்சி வச்சுக்கிறாங்க, குடிக்கிறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. மினரல் வாட்டரோ ஆர்ஓ வாட்டரோ கிடையாது. அதுவே நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா விறகடுப்பு தான். இந்த வீட்டில் ஒருத்தரையும் நம்மளை வரவேற்கிறாங்க. ஒருத்தர் வீடாக நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பெரியவங்கெல்லாம் நம்மளை வாங்க வாங்க எல்லாரும் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க. ஊரோட இன்னொரு ஹைலைட்டு, வீடுங்களுக்கு எல்லாமே கலர் கலராக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. எல்லாம் புதுசாக கட்டின வீட்டிலேருந்து, பழைய வீட்டிலேருந்து, அந்த காலத்து வீட்டிலேருந்து எல்லாமே இருக்குது. இந்த வீட்டில் இந்த ஊரை பற்றி எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்கவுங்களே பெயிண்ட் அடிச்சுக்கிட்டாங்களாம் இந்த ஊரில். அதனால தான் வந்து எல்லாமே வந்து கட்டுறதுக்கு மட்டும் ஆள் வர வைக்கிறாங்க. சில வீடுகள் எல்லாம் அவங்கவுங்களே கட்டினாங்களாம். இப்படி ஒரு வீடாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே வரும். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா டீனேஜர்ஸே இல்லை. ஒரு 6வது வரைக்கும், 5வது வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்குது. 6வதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. அதாவது கீழே பெரிய குளம்ல ஹாஸ்டல் போயிட்டாங்க. ஏன்னா டெய்லியும் போயிட்டு வர முடியல. 18 கிலோமீட்டர் ஏறி இறங்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கடை வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த வீட்டுக்குள்ளேயே கடை இருந்துச்சு, அதில் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் கேம்ப் சைட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே நாங்கள் இந்த ஊர் ஃபுல்லாக வரதை தான் காமிக்கிறோம் உங்களுக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? போயிட்டே இருக்கிறோம். ஹாய் பாப்பு, உன் பேர் என்ன? கனிஷ்காவா? கௌஷிகாவா? அவன் பேர் என்ன? அழகாக வரவேற்கிற குழந்தைங்க நம்மளை. எந்த கவலையும் இல்லாத ஒரு குழந்தை பருவம். அந்த குழந்தை பருவத்தில் நாங்கள் போனது ஒரு சாட்டர்டே சண்டேன்றதுனால அவங்களுக்கும் லீவு. ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் எல்லாமே, 1வது 2வது படிக்கிற பசங்க தான். ஏன் பசி வயிறை கில்லுதுப்பா, எங்கப்பா கூட்டிகிட்டு போகிறீங்க? இன்னொரு ஹைலைட் பார்த்திங்கன்னா, இந்த ஊரில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் கூட இருக்குது. போஸ்ட்மேன் வந்து இந்த டால்ஃபின் நோஸ்லேருந்து டெய்லியும் போய் போஸ்ட் பாக்ஸில் லெட்டர் வந்திருக்கா இல்லையான்னு பார்த்து எடுத்துகிட்டு வர்றது கூட இருக்கான். ஒரு ப்ரைமரி ஸ்கூல் இருக்குது 5வது வரைக்கும். அது அப்படியே நாங்கள் இந்த ஊரை பார்த்துக்கிட்டு அப்படியே இறங்கி எங்கள் கேம்ப் சைட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் கேம்ப் சைட்டை பற்றி நீங்கள் லாஸ்ட் இதில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வீடாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஈவினிங் போய் அங்கே டென்ட் ஸ்டேயில் சும்மா பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதோட கொஞ்சம் இந்த மாதிரி லோக்கல் பீப்புள்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு அப்படியே வந்தாச்சு. வந்ததில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு வீடாக காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஒரு வீட்டில் ஒரு சாயங்காலம் மணி வந்து இப்போ ஒரு 5:30 6 மணி இருக்கும். இப்போ வந்து அவங்க குக்கிங் பண்ணுறாங்க. அங்கேருந்தே என்ன குழம்பு? சாம்பார். இந்த ஊரில் எல்லாருமே சாம்பார் தான் விசேஷமாக பண்ணுறாங்க. அவங்க காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் உள்ளே போகல, இங்கேருந்தே பார்த்து என்னென்ன குக்கிங் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். அடுப்பு விறகடுப்பில் தான் சமைக்கிறீங்களா? குளிருக்கு நல்லாயிருக்கும். இதுதான் எங்களுக்கு விறகடுப்பு தான் நல்லா இருக்கும். கேஸ் எல்லாம் வச்சிருக்கோம். வீடை இப்படியே பார்க்கலாம். சூப்பராக இருக்குது வீடு. அந்த ரூமு அது பாட்டி தாத்தா இருக்காங்க, மாமனார். இதில் யார் யார் இருக்கீங்க? எல்லாம் ஒன்றாத்தான் இருக்கும். அவங்க அங்கே இருப்பாங்க, சாப்பிடாடு எல்லாம் ஒன்றாத்தான் இருக்கும். ஓ சரி சரி.
ஜாமான் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறீங்க. போட்டு வச்சுக்கிட்டு தண்ணி பிடிச்சி தண்ணி வச்சுக்கிறீங்களா? பிடிச்சி வச்சுக்கிறது. தண்ணி டைமுக்கு தான் வரும். ஆமாம். இங்கெல்லாம் என்ன இந்த கட்டை பேக்ல எல்லாம் என்ன வச்சிருக்காங்க? பூரா இது ஜாமான் துணிகள். இது கத்திரிக்காய் எங்கள் தோட்டத்திலே விளைஞ்சிச்சா? காப்பி. மூந்து பாருங்க, அப்படியே மூந்து பாருங்க. செம்ம மனமாக இருக்குப்பா. நீங்கள் சொந்தமாக வறுத்து நல்லா டார்க் ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா மிக்சிலேயே மிஷின் இல்லை. இங்கே இன்னொரு வீடு பாருங்க, சூப்பராக இருக்கு. ஒரு வீடாக போய் ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டே வரணும். என்ன சாப்பிட்றீங்க சார்? எனக்கு தருவீங்களா? நீ பேர் என்னது? ஷேரிங் இஸ் கேரிங். ஷேர் பண்ணணும்னு சொல்லுங்க. ஷேரிங்னா சாரியா? சாரி கேட்குறேன், கொடுங்க. அரசு ஓ சரி சரி. எல்லாம் தின்ன வச்சு தான் கட்டியிருக்கீங்க. எல்லார் வீட்லேயும் வாங்க வாங்க. ப்ரோ இங்கே பார்த்துட்டு வரேன். உங்க பேரு சொல்லுங்க. இல்ல இல்ல இப்பதான் குடிச்சிட்டு வந்தாங்க. நல்லா இருக்குது இந்த ஊரே, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த விறகு அடுப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது சமைக்க. நாங்கள் கேஸ் ஸ்டவ்ல தான் சமைக்கிறோம். உங்க பையனா அவரு? நாங்க சென்னை. எல்லார் வீட்லேயும் நம்மளை சூப்பராக வரவேற்றாங்க. அப்புறம் மோஸ்ட்லி எமோஷ்னல் சென்டிமெண்ட்டான வீடு இதுதான் சொல்லலாம். இந்த வீட்டில் வந்து ஒரு வயசான தாத்தா பாட்டி இருந்தாங்க. அவங்களோட 2 பெண் பிள்ளைங்க வந்து சின்ன வயசில் இறந்துட்டாங்களாம். எங்களை நானும் என் ஃப்ரெண்டையும் பெண் பிள்ளைகளை எடுத்துக்கிட்டாங்க அவங்க. டீமில் ஒருத்தர் தூங்குறாங்க, ஒருத்தர் அங்கே ஊஞ்சலில் இருக்காங்க. அந்த ஊஞ்சலில் தான் பயமாக இருக்குது. ஸ்ரீ உக்காந்தாங்களா? ஓவராலாக இந்த ட்ரிப்பையே பியூட்டிஃபுல்லாக மாற்றின இந்த ட்ரக் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் ஓல்டு கொடை கேம்பிங் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எங்களுடைய கிளிஃப் டாப் கிளாம்பர் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.